டாக்டர் அவசரமா எமர்ஜென்சியா வந்து பார்க்கட்டான். இதை விட ரியாக்ஷன் ஒரு சாரி கடைக்குள்ள கொண்டு போய் விட்டா இதை விட நல்ல ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பான். பயப்படுத்தி விட்டுட்டோம் எல்லாரும் மாறி மாறி கதை சொல்லிட்டு. மக்களே போயிருப்போம், ஷூட்டுக்கு பார்த்துருப்பீங்க. ஆனா என்ன பிரச்சனைடா, இது அடுத்த நாள் பிளாக்லாம் வருமேடா, இது அடுத்த நாள் தான் 2:15 AM ஆகிட்டுது. நித்திரை வந்திருக்கும். ஆனா அன்றைக்கு வராத காரணம் என்னென்னா, எக்ஸைட்டிங்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல ப்ரொஜெக்ட் செஞ்சதால இந்த ப்ரொஜெக்டை செஞ்சு முடிக்கணும் மட்டும் நித்திரை வராது, மைண்ட் நித்திரை உள்ள விடாது. இப்போ நித்திரை வந்துட்டு ஏன்டா செஞ்சு முடிச்சுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் காட்டுவோம், நீங்கள் போய் டிக்டாக்லாம் பார்க்கணும். இங்கே பாருங்க, காலெல்லாம் பருகுது, நெருப்பு பறக்குது, ஆள் நடக்குது, அவளாம் காணும். ஓகேங்க, குட் நைட்டுங்க. குட் நைட் இல்லை, இப்போ பிளாக்கே வாங்குது. குட் மார்னிங் மக்களே, பை பாய். வணக்கம், குட் மார்னிங். இன்றைக்கி கிலோ குறையலை, ஏன்டா குறைஞ்சிருக்கு 200 கிராம். ஆனால் இன்னும் குறைய வேணும். ரீசன் நித்திரை இல்லை. ஸோ நைட்டு நாங்கள் 2:30க்கு தான் படுத்துனாங்க. ஸோ அதில் நித்திரை இல்லாதால் கிலோ கொஞ்சம் ஒரு 200 கிராம் தான் குறைஞ்சிருக்கு. இல்லையாண்டா 1 கிலோ குறைஞ்சிருக்கு. மடியாக நித்திரை ஒன்று இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு கிலோன்ற ஒரு 500லேருந்து 600 கிராம் 100% குறைஞ்சிருக்கு. ஸோ நித்திரையும் சரியான இம்பார்ட்டன்ட். 600 நான் நினைச்சேன்னு ஒரு கிலோவாவது குறைய மாட்டேன். 200 கிராம் குறைஞ்சா நித்திரை பிரச்சனை. நித்திரை விளையாடியும் குறையாது. நித்திரை ஒன்று இருந்தால் நான் படி 6 மணிக்கு ஒழும்பே இல்லை வேணும். 3 மணிக்கு நித்திரை கொண்டாட்டியும் கிலோ பிரச்சனை கொடுக்குது. என்ன 8 மணிக்கு எழுந்தினா அப்புறம் 300 கிராம் ஆகும். 500 கிராம் குறைஞ்சிருக்கணும் நேற்று என் சாப்பாடுக்கு. நான் தெரிஞ்சு எனக்கு குறையா இல்லை, இன்றைக்கு ஸ்ட்ரக் ஆயிட்டு. நித்திரை பிரச்சனை. நானும் பெருசாக செஞ்சேன். வீடியோ வேறு லெவல் போல் நானே பார்த்து கொண்டுக்கிறேன். நல்லா செஞ்சுருப்போம். என்ன நல்லா செய்யணும். கொஞ்சம் இந்த விபூதி பட்டு எல்லாம் அடிச்சு கொண்டு இங்கே போட்டு வந்துட்டு இங்கே வலிக்கிறது. சொர்லங்க போய் நம்ம சொர்லங்க நேற்று வாழ் நித்திரியாம 6 மணிக்கு 7 மணிக்கு போய் 7 மணிக்கு போய் நித்திரம் ஓகே மங்களே. ஸோ நாங்கள் இப்போ ஸ்கூல் விட்டுட்டு ஓடியாம். பிரேக்ஃபாஸ்ட் எக்கு சோசேஜோட ஏதோ சம்திங், அதோட க்ரீன் டீ இங்கே அளவா நல்லபடியாக சாப்பிட்டுட்டு இருக்கணும். டாக்டர் அவசரமாக எமர்ஜென்சியாக வந்து பார்க்கட்டான். ஓ இப்போ அந்த பக்கத்தில் பிளட் டெஸ்ட் எடுத்தாருல டாக்டர். ஏஜென்ட்ஸ் அப்பாயின்மெண்ட் வைக்கணுமா, எனி டைம் வந்து ஏஜென்ட்டாக பார்க்கணும். அவசரமா இப்போ பிகாஸ் எப்படியும் ஹை கொலஸ்ட்ரால்னா அவங்க அட்வைஸ் பண்ணுவாங்க தான். ஸோ நீ குறைக்க நல்லா. வேற என்ன இருக்கும்? என்னது வேற அப்போ என்ன அழுது முடிஞ்சோ? நீங்க உங்க வீடியோ தெரியாத டிக்டாக் யூடியூப்ல 2ல போகுது அழுத வீடியோ. யூடியூப்ல 2ல போகுது அழுத வீடியோ. கண்ணுக்கால தண்ணி வருது எனக்கு. அது எனக்கு வர்ற தனி, எனக்கு தனியா இருந்தாலும் வரும். எனக்கும் தனியா இருக்கு சும்மா. அதுல மற்றபடி ஆளாமா
இப்ப என்னன்னு தெரியுமா உங்களுக்கு முக்கியமான பெரிய விஷயம் உண்டு. டாக்டர் அவசரமா வரட்டாம என்ன எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட் வச்சு கிடக்குது. எனி டைம் எமர்ஜென்சி அப்பாயின்மெண்ட். இங்கிலீஷ் டாக்டர் அந்தால பாக்கிய ஜிம் பாடி மாதிரி நல்ல ஒரு தான போடி வந்தால் எப்படியும் போ நல்ல பேச்சு பேச வேண்டியது. ஆனா என்ன வைக்கூடாது. ஓகே இப்போ நாங்கள் இல்லை ஜிம் கார்டு எடுக்கல. ஜிம் கார்டு என்கிட்ட காண இல்லை. இல்ல கிடக்குது அந்த அத நினைச்சிட்டு இழுபட்டுட்டு தெரியாத ப்ளீஸ். அத வச்சு அத ரீசனா காட்டி ஜிம்முக்கு எந்த கார்ட்ல நீங்க போலாம். வீடியோ நான் பயங்கர கதையா ரேட் பார்த்தா அதெல்லாம் கதை நடக்குது என்ன. நோ நீங்க இல்லாத பட்சத்தில் எனக்கு கதை வரும். அவர் இருந்தா கிண்டல் பண்ணி அங்க பண்ணி நானும் அவ எடுத்து அவ சொல்லுவான்னு பார்த்தேன். ஓகே அவ எடுத்து சொல்லுவான்டா. ஆனா அவ ஒன்னும் பேசாம இருந்துட்டா. இது நட்ஸ் இருக்குதானே இரவே. எக்ஸ்கியூஸ் மீ பம்ப்கின் சீட். ஓகே இது அவகோடா நட்ஸ் மட்டும்தான். அது மட்டும்தான். இல்ல என்ன சொல்லுங்க பைக்க போய்க்க டேஸ்ட் இல்ல. அந்த கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்கு போகைக்கு ஒரு டேஸ்ட். சுகர் ஃபர்ஸ்ட் டைம் சுகர் இல்லாம குடிக்கும் போது அப்படிதான் இருக்கும். வேற வழி இல்ல குடிச்சு தான் ஆகணும். ஒரு 600 கிராம் 700 கிராம் குறைக்க வேண்டிய கிலோ குறையும். 200 கிராம் தான் குறைஞ்சிடும். இது ஓகே. இருக்கிற கலர் வாங்காதீங்க. இல்லாத கலர் அது நான் எடுத்து வச்சு. அது எனக்கு வேணாம். என்ன 6ஆம் மாதம் தான் போகணுமா? அம்மா சொல்லி போடுமா? இப்ப சொன்ன 6ஆம் மாதம் போகணும்ண்டு. என்ன உங்களுக்கு அத்தை உண்மைக்கு நம்முடைய பலன்ல நல்ல காலமே 6ஆம் மாசத்துக்கு பிறகு என்ன போடுறது. அது எல்லாம் நல்லதண்டி அப்படின்ற கிராஜுவேஷன் முடிய போட்டா கிராஜுவேஷனுக்கு கருப்பு இதெல்லாம் போடுவான். அவன் ஒன்றும் போட மாட்டான். மேபி எங்களை சொல்லாம சொல்லவே மாட்டான். ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் நல்லதண்டி நினைச்சா எல்லாம் நல்லது. அவன் கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். நான் முழுசா கடவுள் இருக்கோ இல்லையோ கடவுள் அங்க போவேன். ஓகே யூடியூப் பாக்குறாங்களே இருப்போம். கிராஜுவேஷன் முடிச்சு போட போறேன் இல்லமோ முதல்ல போறேன் இல்லமோ இல்ல முடிச்சு போட்டுதான் போச்சேன்னா நான் போவேன். ஒரு சந்தோஷமான தருணம் நிக்கிறேன். நீங்க 6ஆம் தேதி வரை 6ஆம் தேதி எப்ப சம்மர் தொடங்க அவனுக்கு ஸ்டார்ட் ஆகும். யா முதல்ல போட்டு வச்சு அது முடிய போற மாதிரி. இது வந்து உண்டியல். ஓகே உண்டியல் அவர் வந்து சேவிங்ஸ் பண்றதுல கில்லாடி. ஓகே அவருக்கு தான் இது யூஸ் ஆகும். அது 5000 ஒரு இதுக்காக எடுத்தேன். அந்த காசை கொண்டே புத்துக்குள்ள ஒளிச்சு வைக்கிற மாதிரி ஒளிச்சு வைக்கணும். இது என்னன்னு புத்துக்கு ஒளிச்சு வைக்கிற? இது வந்து ரீயூஸ் பண்ணலாம். இப்ப நாங்க எவ்வளவு போட்டோன்னு எங்களுக்கு மறந்துடும். மார்க் பண்ணாத. அவர் கால் பண்ணி வர சொன்ன நாங்க போறதுக்கு. இது ஹை கொலஸ்ட்ரால். இங்க வந்து கொலஸ்ட்ரால் என்றாலே நல்லபடியா குறைக்கிறதுக்கு வழிபாணும். இது ஹை கொலஸ்ட்ரால் என்றா அது பெரிய விஷயம். அது வயசு வரை இருக்கு. என்ன வயசு ஆளுக்கு எல்லாம் எனக்கு இப்ப வரையல. நோ இவாக்கு பிளட் டெஸ்ட் பண்ண. வெயில் அரிக்குது ஆனா சரியான குளிரா இருக்கு. இப்ப நாங்க வலிக்கிற போறோம். ஓகே இப்போ ஹாஸ்பிட்டல் ஆன் த வே. இப்போ டாக்டர் என்ன வருத்தப்படுறாரு என்ன நடக்கும்? நாங்கள் பார்த்த ரெக்கார்ட் தானே சொல்லுவோம். எல்லாடி போயிருதுன்னு இருக்கோம். எக்ஸ்ட்ரா வந்து அவர் ஹெல்த்தியாக இருக்கணும், எப்படி என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு அட்வைஸ் பண்ணுவார். நாங்கள் ஹாஸ்பிட்டல் வரதுக்கு நான் பஞ்சு முதல் இன்னும் அவங்க சொல்கிறது நாங்கள் செய்யணும். நாங்களே அதுக்கு முதல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சொல்லப்படுறேன் நான் முதல்ல போய் நான் இப்போ 3 கிலோ குறைச்சி போட்டேன். 3.5 கிலோ குறைச்சி போட்டேன்னு சொன்னால் அப்படியும் ஒற்று பக்கத்துலேயே கிடக்குது. நான் தெரியாமல்
சாப்பிட போகிற தூரம் சொல்லி. ஓகே, இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். ஹாஸ்பிட்டல் அல்லது வாக்கிங் கிளினிக், இங்கே எனி டைம் வரலாம். இப்போ எல்லாம் வெயிட் பண்ணதை இல்லை, இப்போ வெயிட் பண்ண வேண்டிய கிடையாது. நம்ம பயம்ன்றதை விட என்ன அவர் சொல்கிறது அந்த 100% கன்ஃபார்ம் ஆகுங்க. நாங்களாக முடிவு எடுக்காமல் டாக்டர்கிட்ட ஆலோசனை இருக்கணும். ஆலோசனையை பேச்சு வந்திருக்கிறேன். நெஞ்சு பேசி வேணும். அப்படியான விஷயங்களுக்கு டாக்டர் மேற்பட வந்து பேசி விட்ருவாங்க. நீங்கள் வெள்ளக்கான டாக்டர்ன்றால கொஞ்சம் நார்மலாக கலைப்பாருங்க. என்ன அது எல்லாருக்கும் இந்த நிறைய சொப்டாக கதைப்பான்னு நம்ம பார்ப்போம். நீங்கள் பார்க்க முடியாது. ஏன்டா அதெல்லாம் முடிக்கலாது. இன்றைக்கு அம்மாட்ட வீடியோ போட்டதுக்கே பேச்சு கொடுத்து வச்சிருக்கு. அம்மா என்னத்துக்கு மழவா இப்போ விடிய பார்த்துருக்கானே வீடியோவில் அலப்புறான்னு சொல்லி அழுது விட்டா. நான் எங்கே போகிறேன்னுடா ஹாஸ்பிட்டலில் வந்துட்டேன். பட் இங்கே கொஞ்சம் டிலே ஆகும் போல் இருக்குது. பட் நான் மார்னிங் வந்து எதுவும் சாப்பிடல. ஒரு நட்ஸ் மட்டும் லைட்டாக எடுத்தேன், வாட்டர் குடித்தேன். ஸோ வந்து எனக்கு லைட்டாக பசிக்குது. ஸோ ப்ரோட்டீன் பார் எடுக்க போகிறேன். இந்த பர்ஸுக்குள்ளே, ஐ மீன் ஹேண்ட்பேக்குள்ளே ப்ரோட்டீன் பார் எப்போவுமே ஏதாவது திங்ஸ் சாப்பிட்றதுக்கு நட்ஸ் அது இதுன்னு வெளியில் போகும்போது எடுத்துகிட்டு போவேன். இப்போ வந்து ப்ரோட்டீன் பார் ஒன்று இருக்குது. ஸோ அதை இப்போதைக்கு அதை சாப்பிட போகிறேன். ஸோ அதை எடுக்க வந்தேன் நான் காருக்கு. இப்போ காரை லாக் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரோட்டீன் பாரையும் அப்படியே எடுத்துக்கொண்டு அப்படியே உள்ளே போக போகிறேன். ஐ டோன்ட் திங்க் ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் லேட் ஆகும். ஹாஸ்பிட்டல் வந்தாலே எப்படி கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். ஸோ வெயிட் பண்ணணும். என்ன பண்ணுறது, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ வெயிட் பண்ணி டாக்டரை பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு நாங்கள் இனி மிச்சம் அதுக்கு பிறகு அப்டேட் பண்ணுறேன் என்ன மாதிரின்ட்டு. ஓகே, பாய். எல்லாம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு டாக்டர் வந்துடுவார். டாக்டருடன் இன்றைக்கு அவர் இங்கிலீஷில் கதைக்க, எனக்கு ஒரு இங்கிலீஷில் கூட அங்கே சும்மா லெவலில் இருக்க போகுது. தம்பி உடம்பு குறைவாட வந்து சொல்லி நம்மளுக்கு தெரியும். நத்திங் எக்ஸாக்ட்லி. அவங்க வந்து பிளட் டெஸ்ட் பார்ப்பாங்க. சுகர் லெவல் நீ ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணியேண்டா ஓகே. இல்லாட்டிக்கு அது டயபெட்டிக்ஸ் அவங்க இது பண்ணி நீ புலிசா போடணும், இன்சுலின் இது பண்ணணும். நத்திங் எக்ஸாக்ட்லினா பட் அது மட்டும் இல்லை, பெருசா ஒன்றும் இல்லை ஒன்று சொல்றாரு டாக்டர். சாப்பாடெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணணும். சுகர் ஃபுட் எடுக்க வேணாம்னு சொல்லிருக்காங்க. இவர் சுபா புதுசா என்ன கொண்டு வந்து பயப்படுத்தி எல்லாரும் சொத்தியோட பயப்படுத்தி விட்டுட்டோம். எல்லாரும் மாறி மாறி கதை சொல்லிட்டு டாக்டர் சிம்பிளா சொன்னார், உனக்கு பிரச்சனை இல்லை, ஆனா பிரச்சனைக்கான இடத்துக்கு வந்துட்டா கவனமா ஆயிரட்டு சொல்லிட்டு போறேன். நீ அடுத்த பிளட் டெஸ்ட் வந்து மே 15. ஆனா சுகர் எல்லாம் வந்துட்டுது. ஆனா குளிச்ச போடுற ஸ்டேஜுக்கு வரையில இப்போ கேர்ஃபுல்லா இருந்தா கேர்ஃபுல்லா ஆகலாம். இல்லைன்னா சுகர் அவாய்ட் பண்ண சொன்னா ஃபுல் அண்ட் ஃபுல், இல்லைன்னா திருப்பியும் வந்துடும் சொல்றேன். எனக்கு சுகர் எல்லாம் பிடிக்காது, பானு அதெல்லாம் பிடிக்காது. எனக்கு பிடிச்ச சாமான் இருந்தா பிரியாணி, சிக்கன், பீஃப் அப்படியான சாமான்கள் பிடிக்கும். அப்படி இல்லை. நீங்க பெரிய பயப்படுத்து என்ன? நான் பயப்படுத்துறது என்னன்னா, நீங்க அப்பதான் ஹெல்த்தியா இருப்பீங்க. நான் கத்துறது என்னன்னா, நீங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்களோ ஜிம், இந்த டயட் நீங்க அம்மா பண்ணிட்டு அல பண்ணி ஃபாலோ பண்ணா நாங்க நினைச்சோம் 28 டிக்கெட் போட்டா அவ கண்டுபிடிக்கிறோம். முதல் ஒருக்கா அப்படி சொல்லும் போது 28 இல்லை அப்படி சொன்னா. பட் நேற்று பார்த்தா அவட இதுக்கு நான் அழுவான்னு நாங்க நினைக்கவே இல்லை. நாங்க ஃபன்னா தான் கொண்டு போனோம். பட் அழுதுட்டா. ஹெல்த் ரிப்போர்ட் எல்லாம் ஹெல்த் ரிப்போர்ட் பட் ஃபாலோ பண்ணாருண்டா ஓகே. டயட்டை ஃபாலோ பண்ணா ஓகே. ரிப்போர்ட்டில் காட்டக்கூடாது, நேம்கள் பேர்கள் ஊர்கள் எல்லாம் கிடக்கும். கவனமா இருக்கும் நீங்கள் இந்த விஷயங்கள்ல. ஓகேங்க, எங்கட கலையை நகாரண்டை ஊற்றி ஆயிடுச்சு கிடக்குது. ஸோ கணக்கை கதைக்கிறவே நீ கதைக்க மாட்டேதான்.
டயட் மூன்று டாக்டர் சொன்னதை நீங்க 100% செய்யாதீங்க, ஒரு 50% ஆவது நீங்க செஞ்சீங்க. 3.5 கிலோ குறைஞ்சோன்னா அந்த பயந்து போச்சு. 3.5 இல்லை, 2.8 போல. 2.8 கிலோ. பீஃப், மஷ்ரூம், ஒனியன் அண்ட் சும்மா பெப்பர் போட்டு ஒரு லஞ்சுக்கு தான் இந்த சாப்பாடு. ஸோ அதுக்கு சேர்த்து கொஞ்சம் செய்கிறேன். அப்படியும் திருப்பி சாப்பிடுவானுங்க. சட்டி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. லஞ்ச் கொஞ்சம் நூடுல்ஸ் இருக்கு. ஸோ அந்த நூடுல்ஸோட உங்களை காட்டி பண்ணும்போது முதல் பீஃபும் அஞ்சால அம்மா ஏதோ கோவா கரெக்ட் எல்லாம் போட்டு வர கிடக்கு. இவ்வளோ தான் லஞ்ச். ஸோ ஹெவியாக சாப்பிட்றோம். என்னண்டா இதுக்கு பிறகு சாப்பாடு குறைவு சாப்பிட மாட்டேன். ரெண்டாவது லைட்டாக சாப்பிடுவேன். அதாலும் முடிஞ்சு போடும் போல. சரிங்களா, யூடியூப்ல பாட்டே விடக்கூடாது. எனக்கு சொல்லி தந்தவன் ஊர்ல இருக்க சாப்பிட்டா படுக்காதேங்கோ, நடக்காட்டி கொஞ்ச நேரம் மீட்டுங்கோண்டு. நான் அதுல இருந்து சாப்பிட்டேன். வீடியோ பார்க்கலையா? இங்கே நானும் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இங்கே ஒருத்தர் நித்திர நைட்டு ஃபுல்லாக முழிச்சதால நித்திர. இப்போ அத்தை சாரி எடுத்து ப்ளவுஸ் துணியை வெட்டிட்டு தனியாக கட்டி காட்ட போகிறேன்னு சொன்னவா. சாரி எப்படி இருக்குன்னு எனக்கு பார்க்க அவாக்கு பிடிச்ச கலர்லேயே வாங்கி. அப்பாவுக்கு பிடிச்ச கலர் இது, உங்களுக்கும் அதுதானே இது. ஆனா எனக்கு வடிவா இருக்க மாட்டேன். இவாக்கும் மஞ்சள் கலர் என்ன பிடிக்கும், இவாக்கும் கலிஸ்டனுக்கு மஞ்சள் கலர் என்ன பிடிக்கும். இப்படித்தான் டெய்லி சந்திரமுகியை பார்ப்பீங்க. சாரி வாங்கினா அப்படிதான் கட்டி காட்டுவா எப்படி இருக்குண்டு. இங்கே இந்த பக்கம் காட்டுங்கோ. எந்த சாரி எடுத்தாலும் இப்படி போட்டு காட்டுவா, கட்டி போட்டு காட்டுவா. வடிவோன்னு கேப்பா. இனி மற்ற சாரியும் காட்டுங்கோ. இப்படி இருக்குது. வெட்டுங்க. இது நூல் கட்டுறது வேறுங்க. சாரி பிளவுஸ் அத்தேட்ட இனி பழக்குவீங்களே. என்னண்டு இனி பழக்குவீங்க சாரி பிளவுஸ். இப்போ போகிறதுக்குள்ளே வர சொல்லவே. யாராவது நீங்கள் போடுறதுக்குள்ள நான் சாரி பிளவுஸ் நீங்கள் என்னோட தைக்க வேணுமென்றான்னா பழக வேணுமென்றாலும் நான் 6 மாதம் போயிட்டு ஊருக்கு போகிறேன் எங்கள் ஸ்ரீலங்காவுக்கு. அதுக்கு முதல் யாராவது பழக விரும்பினால் வந்து கேட்டேன். இங்கே நிறைய பேர் இப்போ இந்த விண்டரால் வரையில நான் 6 மாதம் போகிறேன்னா அதுக்குள்ள வந்து பழகு. எப்படி இதை விட ரியாக்ஷன் ஒரு சாரி கடைக்குள்ள கொண்டு போய் விட்டா இதை விட நல்ல ரியாக்ஷன் எல்லாம் கொடுப்பா. ஆனால் ரெண்டும் நல்ல கலர், ரெண்டும் சூப்பர் கலர், எனக்கு பிடிச்சிச்சு. இப்படி ஆனால் மஞ்சளும் பச்சையும் கிட அப்படி மஞ்சள் பச்சை இல்லை, அது வடிவான இப்படி கலரு நட்டை இல்லை, இது வரைக்கும் இல்லை.